श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரியா எக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் இன்னைக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்த அக்கல்கோட்டை மகாராஜ் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். லாஸ்ட் வீக் சுவாமி நான் தத்தாவதாரம் என்று சொன்னது கேட்டோம். அக்கல்கோட்டை சுவாமி நிறைய முறை தன்னோட பேர் நரசிம்மபான் என்று சொல்கிறதுனால், தத்தமூர்த்தி என்று சொல்கிறதுனால், கதலீவனம் பற்றி சொல்கிறதுனால் இவர் சாக்ஷாத் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவதாரம் என்று சொல்கிறாங்க. நரசிம்ம சரஸ்வதி சுவாமி கான்காப்பூரில் வசித்து அங்கு தன்னோட நிர்குண பாதுகளை வைத்த பிறகு ஸ்ரீசைலம் கதலீவனம் போனார் என்று நாம் சொல்லிக்கிட்டோம். அவ்விதமாக பார்த்தாலும் இவர் தத்தாத்ரேய அவதாரம். சுவாமி அக்கல்கோட்டை வருவதற்கு முன்பு நாடு முழுவதும் பயணம் செய்தார் என்று சொல்கிறாங்க. ஹிமாலயம், கங்கோத்ரி, உடுப்பி, பண்டரிபுரம் இதுபோல் நிறைய க்ஷேத்திரங்களை தரிசித்தார் என்று சில பேர் சொல்கிறாங்க. சுவாமி ஹிமாலயத்தில் சமாதி நிலையில் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் இருந்தாங்களாம். அதுபோல் இருக்கும்போது அவரை சுற்றி புத்து வந்தது. அங்கேயே ஒரு பெரிய மரமும் இருந்தது. அந்த மரத்து சுற்றி புத்து. அந்த மரம் வெட்டுறதற்கு ஒருத்தர் வந்தார். கோடாரியால் வெட்டும்போது அது புற்றின் மேல் பட்டு ரத்தம் வந்தது. பார்த்தால் உள்ளே சுவாமி இருந்தார். சுவாமி தொடையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அக்கல்கோட்டை சுவாமி எதற்காக தன்னோட தவத்திற்கு தடை வந்தது என்று யோசித்த போது, கடவுள் நான் பிரகடமாவதற்காக இவ்விதமாய் செய்தார் என்று சுவாமி நினைத்தார். அப்படின்னா ஒவ்வொன்றும் கடவுளின் முடிவு என்று நினைக்கிறதற்கு இது ஒரு ஆதாரம். சுவாமி இது கடவுளின் முடிவு என்று நினைத்து தன்னோட பயணத்தை ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் தரப்பட்டிருக்கும். அதை நினைவில் வைத்துக் கொண்டு அவங்க வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அந்த விஷயத்தை நாம் நினைவில் வச்சுக்கணும். இது நடந்த 100 வருடத்திற்கு பிறகு சுவாமி அக்கல்கோட்டை வந்தார். இதைவிட அதிகமான விவரங்கள் அக்கல்கோட்டை சுவாமி பற்றி இல்லை. சுவாமி எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார் என்று தெரியாது. நரசிம்மபான் என்ற பெயர் இருந்ததும் தெரியாது. எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் நாடு முழுவதும் பயணம் செய்து அக்கல்கோட்டை வந்தார் என்று சொன்னாங்க. நாடு முழுவதும் பயணம் செய்து கடைசியில் அக்கல்கோட்டில் 20 வருடம் இருந்தார். கர்நாடகாவில் சிதம்பர சுவாமி என்ற ஒரு மகான் இருந்தார். அங்கு ரொம்ப பஞ்சம் வந்த போது, அப்படின்னா சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத போது அந்த சிதம்பர சுவாமி தன்னோட சக்தியால் சில லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் செய்தாராம். அந்த அன்னதானத்தில் நான் நெய் பரிமாறினேன் என்றார் சுவாமி சமர்த்தா. அப்படின்னா சுவாமி எப்போது வாழ்ந்தவர், எந்த காலத்திற்கு சேர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும்? எப்பவோ சில 100 வருடங்களுக்கு முன்பு யஜ்ஞம் நடந்தால், அன்னதானம் செய்தால் அதில் நான் நெய் பரிமாறினேன் என்றார். இன்னொரு ஊரில் வாழ்ந்த ஒரு அவதூதை பற்றி அவர் இன்னும் இருக்காரா என்று ஒருத்தரை கேட்டார். இதை பார்த்தால் அவருக்கு எத்தனை வருடங்கள், அதை கணக்கு போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. அதுபோல் நிறைய இடங்கள் பயணம் செய்து கொண்டே அற்புதமான லீலைகள் செய்து கொண்டே இருந்தார். அதில் ஒரு லீலை, அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஹரித்வாரில் 2 பஹில்வான்கள் இருந்தாங்க. பஹில்வான் என்றால் வலுவானவங்க. அந்த கர்வத்துடன் அந்த ஊரில் இருக்கின்றவர்களையும் கோவிலுக்கு வர பக்தர்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த பஹில்வான்களுக்கு ரொம்ப பயங்கரமான நோய் வந்தது.
வந்த பிறகு ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு போதுமானது நடந்தது என்றாங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாங்க இல்ல, அதனால போதுமானது நடந்தது என்றாங்க. அப்படின்னா பாவத்திற்கு பலன் கண்டிப்பாக அனுபவிக்கணும், புண்ணியத்திற்கும் பலனும் கண்டிப்பாக அனுபவிக்கணும். இது நினைவில் இருந்தால் எப்பொழுதும் நம் பார்வை அனைத்தும் உன்னதமான யோசனைகள் மேல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஊரில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டாங்க. யாரும் ஹெல்ப் செய்யவில்லை. எதற்காக உதவி செய்வாங்க? அவர்களுக்கு வியாதி, கைப்பிடி சாப்பாடு தருவதற்கும் யாரும் இல்லை. அவங்க உண்மையா அப்போது பச்சாத்தாபம் கொண்டு கடவுளை ஸ்மரணை செய்ய வேண்டும் என்று அப்போது நினைத்தார்கள். நாம் பாவம் செய்தோம், கடவுளை ஸ்மரணை செய்யலாம் என்று நினைக்கும் போது அக்கல்கோட்டை சுவாமி அந்த ஊரில் உணவு சாப்பிட்டு இருந்தாராம். சடனா அங்க இருந்து உணவு சாப்பிட்டு இருந்த சுவாமி அங்கிருந்து கிளம்பி இவங்க கிட்ட வந்தாரு. ஊர்க்காரங்க அவங்களை ஒதுக்கி வைத்தாங்க. அதனால் அவங்க கிட்ட யாரும் போகவில்லை. சாப்பிட்டு சுவாமி உடனே கிளம்பி அவங்க அருகில் போனார். சுவாமியை பார்த்து அந்த பகில்வான்கள் நீங்க யார் என்று கேட்டாங்க. சுவாமிக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, கோவலை மட்டும்தான் இருக்கும். நான் யார் என்றால் உனக்கு என்ன என்று அவங்க செய்த பாவங்களை அனைத்தும் ஒரு லிஸ்டா சொன்னார். பிறகு நீங்க பிராமண பிறவியை எடுத்து இவ்வளோ பாவங்கள் செய்தது பத்தாமல் ரகசியமாக பசுவை கொன்றவில்லையா என்று கேட்ட உடனே இனி என்ன இருக்கு, அவங்களுக்கு பயம் வந்தது. அவர்களோட ரகசியம் அனைத்தும் தெரிந்த பிறகு சுவாமி கால் மேல் விழுந்தாங்க. உடனே அந்த பசு அருகில் போய் சுவாமி தீர்த்தத்தை தெளித்தார். அந்த பசு எந்திரிச்சு உட்கார்ந்தது. இது அனைத்தும் பார்த்த அந்த மக்கள் அவர் கால் மேல் விழுந்தாங்க. சுவாமி நீங்க யார் என்று கேட்டாங்க. நான் யஜுர்வேத பிராமணர், மீன ராசி, வட்டவிருட்சம், மூலத்திற்கு மூலம் என்றார். சரி, நீங்க தத்த சுவாமி அவதாரம் என்று சொல்றீங்களே, அப்படின்னா வேதம் சொல்லுங்கள் என்றாங்க அந்த மக்கள். அப்போது சுவாமி வேதம் சொல்ல ஸ்டார்ட் செய்தார். அப்படின்னா அவரோட அவதாரம் எப்படி இருக்கு? வேதம் எப்போது கத்துக்கிட்டார்? வேதம் அவங்க ஒவ்வொரு நரம்பிலையும் ஊறிருக்கும். சுவாமி நிறைய யோகர்களுக்கு அவங்களுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ்க்கு கனவிலேயே தீர்வு தந்து யோக சித்தியை பிரசாதித்தார். ஒரு யோகி 16 வருடங்கள் தவம் செய்தார். அவரோட தவத்திற்கு சந்தோஷப்பட்டு தத்த சுவாமி கனவில் வந்து நாளைக்கு உனக்கு தோன்றுவேன் என்றார். சொன்னவுடனே இவர் சந்தோஷப்பட்டார். எப்போது பார்க்கலாம் எப்போது பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தார். அந்த காலத்துல குகையில தானே தவம் செய்து கொண்டிருப்பாங்க. பக்கத்தினால் ஒரு புலி அந்த குகையில தலை வச்சது. புலியை பார்த்த உடனே பயந்துட்டார். புலியை பார்த்தால் யாருக்காவது பயந்தானே. அங்கு சுவாமி வந்து தத்தாத்திரேய தரிசனம் வேண்டினாய், அந்த ரூபத்தில் உன்னால் தரிசிக்க முடியலையா அப்படின்னு விடை தந்தார். நாம் நினைப்போம் கடவுள் என்றால் இந்த ரூபமே என்று. அனைத்து ரூபங்கள் அவரே என்ற பாவனை ஸ்ட்ராங்கா நமக்கு இல்லை. அதனால் ஆன்மீகத்தில் இருந்தும் அனைத்தும் ஒரே ஆன்மா என்று அறிந்து கொள்ளாததால் நாம் உண்மையான அனுபூதியை பெறாம இருக்கோம். தத்தாத்திரேய தரிசனம் கேட்டாய், அவர் தோன்றுவேன் என்றார். அப்போது அந்த ரூபம் தத்தாத்திரேயர் என்ற பாவனை உனக்கு ஏன் இல்லை? கடவுள் உதவி செய்யற என்று சொன்னார். வேற ரூபத்தில் வந்து உதவி செய்கிறார், அந்த ரூபத்தில் அவரே உதவி செய்கிறார் என்று ஏன் இதை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்துக்கணும். ஆகையால் முழுவதும் அவரே இருக்கார் என்ற பாவனை ஸ்ட்ராங்காக்கிறதுக்காகவே அவரோட சத்வஜ்ஞத்தை இங்கு தெரிவிக்கிறார். ஒரு நாள் ஒரு பிரம்மச்சாரி 3 பேரோட பூரி ஜெகநாத்துக்கு வந்தார். அங்கு அவங்க 4 பேருக்கும்
காய்ச்சல் வந்தது. சேவை செய்யறதற்கும் யாரும் இல்லை. யாரோ கதவு தட்டினாங்க. பார்த்தால் அக்கல்கோட்டை சுவாமி. சுவாமி இவர்களை பார்த்த உடனே 4 பேருக்கும் காய்ச்சல் தணிந்தது. அதற்காகவே சொன்னோம் மீன ராசி என்று. மீன் என்ன செய்யும்? முட்டை வச்சுட்டு அதை பார்க்கிற விதமாகவே நாம் அனைவரும் அவரோட குழந்தைகள். எப்போது எங்கிருந்தாலும் அவர்களோட கிருபா பார்வை நம்மேலேயே இருக்கும். அதை நாம் கவனிக்க வேண்டும். அவங்க 4 பேரும் காய்ச்சலால் கஷ்டப்படுறாங்க. யாரும் உதவி செய்யவில்லை. சுவாமி கதவை தட்டி உள்ள போய் அவங்களை பார்த்தால் காய்ச்சல் தணிந்தது. உடனே அந்த நொடியே யார் நீங்க என்று கேட்டாங்க. அகண்ட விஸ்வமே நான், நான் எல்லா இடங்களிலும் இருப்பேன் என்றார். விஸ்வம் என்றால் இந்த படைப்பு, இயற்கை. அப்படின்னா அனைத்தும் அவரே என்ற பாவனை ஸ்ட்ராங்காக்கிறதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றார். எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை அனுபவங்கள் தந்தாலும் எந்த அளவுக்கு நாம் ஸ்ட்ராங்கா இருக்கின்றோம் என்று நாம் கவனிக்க வேண்டும். அஷ்டோத்தரத்தில் விஸ்வரூபாய நமஹா என்றோம். இந்த விஸ்வமே அவர் என்ற பாவனை எந்த அளவுக்கு நாம் நினைவில் வச்சுக்கிறோம், அதை நமக்கு நாமே ஆத்ம பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நான் எல்லா இடங்களிலும் இருப்பேன் என்றால் என்ன? அனைத்து இடங்களிலும் இருப்பேன், உங்க கூடயும் இருப்பேன். இவங்க கேட்கவில்லை எங்களுக்கு காய்ச்சல் குறையணும் என்று. ஆனால் கடவுள் அன்பின் ஸ்வரூபி, சுயநலமற்றவர். அவர்களுக்கு காய்ச்சல் தணிந்தவுடனே சாப்பிடாம இருந்தாங்க இல்லைங்களா, அதனால் பசி. சுவாமி சொல்றது கேட்டுட்டே இருக்காங்க, ஆனாலும் இன்னொரு சைடு பசி. உணவு எங்க கிடைக்கும் என்று யோசிக்கிறாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டிற்கு சாப்பிட கூப்பிட்டார்கள். நாம் எதிர்பார்க்காம வருவது அனைத்தும் கடவுளின் பிரசாதம். நாம் எதிர்பார்த்து வந்தது கிடையாது. எதிர்பார்க்காம வருவது கடவுளின் பரிபூர்ண அனுகிரகம். அவங்க நினைத்த உடனே சுவாமி தயவால் அவர்களுக்கு உணவு கிடைத்தது. சிறிது நேரத்தில் சுவாமி கிருபா பார்வையால் அவர்களுக்கு காய்ச்சல் குறைந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்து சுவாமி தரிசனத்திற்கு அங்கு வந்தாங்க. அங்கு வந்தவங்களில் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தார். சுவாமியை ஸ்மரித்து அதோட விடாம அவருக்கு சுவாமியை தரிசிக்கிற பாக்கியம் வேணும் என்று நினைத்தார். உடனே சுவாமி அவர் கழுத்தில் இருந்த பூமாலை எடுத்து அவர் கழுத்தில் போட்டார். போட்டவுடனே அவருக்கு பார்வை வந்தது. அனைத்தும் பார்த்தார், சந்தோஷப்பட்டார். மறுபடியும் சுவாமி அருகில் வந்து மெல்லமா காதில் போய், சுவாமி என் மனைவி காணவில்லை என்று சொன்னார். முதல்ல உலகத்தை பார்க்காம இருந்தார். பார்வை வேண்டும் என்று கேட்டார். சுவாமி பார்வை தந்தார். இதுவரைக்கும் நல்லா இருக்கு. என் மனைவி காணவில்லை. சாக்ஷாத் கடவுளே இருந்தால் மனம் எங்கு போனது? லௌகீகத்தில் போனது. கடவுள் நேரில் வந்தாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றது பிராந்தி. மாஸ்டர் அவர்களை நேரில் பார்த்ததால் அவங்க மகான்கள் என்று நினைக்க தேவையில்லை. பார்க்காதவர்களே அவரோட நிலையை அனுபூதி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தவங்க நாம் எப்பொழுது மாஸ்டர் ஆகலாம் என்ற பிராந்தியில் இருக்காங்க. அவர் அதுபோல் கேட்டார். நாமளும் அதுபோல் கேட்டார். நாமளும் குருடர்கள் தானே. இப்பொழுது இந்த குருட்டுத்தனத்தில் இருந்து ஞானத்திற்கு வந்திருக்கோம். உடனே சுவாமி சொன்னார், அட வயசானவரே, இப்பவே உனக்கு வயசாகிவிட்டது, ஆனாலும் உன்னோட ஆசை விடலையா? எப்பொழுது நீ இதில் இருந்து விமுக்தி பெற்றது? நீ போன பிறவியில் என்ன வியாபாரி, என்னோட பக்தர். விஷய வாசனைகளால் உனக்கு இந்த பிறவி வந்தது. விஷய வாசனை, விஷயம் என்றால் ஒரு பொருள். அதுபோல் மோகம் இருந்தால்
அது பண்பாடா மாதிரி வாசனையா மாறிடும். அந்த வாசனையால் மறுபடியும் ஜென்ம பரம்பரையில் வந்தாய். இதை பார்த்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சுத்திட்டே இருக்காரு இல்லையா, சுத்தாம இருக்கிறது எப்பொழுது? நமக்கு வந்த வாய்ப்பு, சாய் மாஸ்டர் அறிமுகமானார். மறுபடியும் சாய் மாஸ்டர் அருகில் போறதா, இல்ல நான் சாய் மாஸ்டருக்கு தொலைவா இருக்கிறதா? சுத்திட்டு இருக்கிறதே அசாஸ்வதமானது, ஒரே நிலையில இருக்கின்றது சாஸ்வதமானது. அந்த லௌகீகத்தில் இருந்து நீ வெளியே வா என்று அக்கல்கோட்ட சுவாமி சொன்னார். அக்கல்கோட்ட சுவாமி சொன்னது அவருக்கு மட்டும் கிடையாது, இங்கு சாய் மாஸ்டர் நமக்கு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் நம்புவாரா? நம்பவில்லை. சுவாமி விபூதியை வைத்து நீ யார் என்று கேட்டார். நான் என்ன வியாபாரி என்றார். நீங்க நரசிம்ம சரஸ்வதி சுவாமி, உங்க அருகில் இருந்து என்னை தூரமாக்காதீங்க என்று கால் மேல் விழுந்தாரு. எப்போது? விபூதி வைத்த பிறகு. சுவாமி அவர் தலையில் கை வைத்த உடனே நார்மல் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு அவரோட மனைவி குழந்தைங்க வந்தாங்க, அவங்க கூட போயிட்டாரு. இங்க பாருங்க, மகான்களின் சந்நிதிற்கு தூரமானால் நாம் லௌகீகத்தில் சிக்குவோம். மகான்களுக்கு அருகில் இருந்தால் லௌகீகத்தில் இருந்து பிரிவோம். மகான்களுக்கு அருகில் போனோம்னா சத்சங்கம், சாது சேவை, சஜ்ஜன சாங்கத்தியம், சமயோசித அறிவு, தகுந்த எண்ணம், நேரத்தை வீணாக்காம இருக்கின்றது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் கடைபிடித்தால் மனிதன் மனிதனா மாற முடியும். அனைத்திற்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? சத்சங்கம். ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியரும் அதுவே சொன்னார். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அந்த நிச்சல தத்துவமே ஒரு நிலை. ஒரு முறை சுவாமி தேவல கிராமம் போனார். அங்கு அவரோட பாதுகளை வைத்தார். அந்த நாட்களில் சுவாமியை அனைவரும் செஞ்சல பாரதி என்பார்கள். ஒரு முறை மங்கள் வேடா வந்தார். அங்கு தாமாஜி சமாதி இருக்கு. சுவாமி அங்கு 12 வருடங்கள் இருந்தார். அங்கு பாலகிருஷ்ண புவா என்ற யோகி தவிர யாரும் சுவாமியோட பெருமையை கவனிக்கவில்லை. பாபாவை மகாசாபதி எப்படி கவனித்தாரோ அதுபோல் அந்த மங்கள் வேடாவில் பாலகிருஷ்ண புவா சுவாமி மகான் என்று கவனித்தார். அனைவரும் பைத்தியக்காரர் என்று நினைத்தாங்க. அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறோம். நாம் பைத்தியக்காரர்கள், அதனால் அவங்களை அதுபோல் நினைக்கின்றோம். அவர்களோட அந்தரங்கம் தெரிந்து கொள்ள திறன் நமக்கு இல்லாததால் அவங்களை நாம் பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கின்றோம். பாலோன்மத்து பிசாச்சவத் என்பார்கள். அப்படின்னா மகான்கள் சிறிய பசங்க போல், பைத்தியம் போல் தெரியுவாங்க என்று சாஸ்திரம். பாலகிருஷ்ண புவா தரிசனத்திற்கு வந்தபோது சுவாமி இடுப்பு மேல் கைகள் வைத்துக் கொண்டு பாண்டுரங்கன் போல் தரிசனம் தந்தார். அவரை பார்த்தவுடனே பாலகிருஷ்ண புவாக்கு கண்ணீர் வந்தது. பாலகிருஷ்ண புவா என்றால் சாமானியர் கிடையாது, சிறந்த சாதகர், அற்புத சக்திகள் பெற்ற மகான். அப்படின்னா இந்த பாலகிருஷ்ண புவா சுவாமி மகான் என்று கவனித்தார். அதனால் அவருக்கு பாண்டுரங்கரின் தரிசனம் கிடைத்தது. ஒரு நாள் பட்டி என்ற ஏழை பிராமணர் சுவாமியை தரிசித்து, சுவாமி எங்க வீட்டுக்கு பிக்ஷைக்காக வரணும் என்று கேட்டார். அன்னைக்கு சுவாமி அவங்க வீட்டிற்கு போனார். அவர் ரொம்ப ஏழை. சுவாமியை கூப்பிட்டோமே, நம்ம வீட்டுல எதுவுமே இல்லையே என்று கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது சுவாமி அவரோட மனைவியை கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஒரு பால் ரொட்டியை செய்து கொடுங்க போதும் என்றார். எல்லாரும் கூப்பிட்டாங்க, அது போல் அவரும் கூப்பிட்டாரு. நாம் ஏழை, அதனால நம் வீட்டுக்கு சுவாமி வரமாட்டார் என்று நினைத்தாங்க. ஆனால் சுவாமி வந்தார்.
வீட்டில் எதுவுமே இல்லை. பால் ரொட்டியை வைக்க சொன்னாரு. பால் இல்லை என்று சொன்னாங்க. சரி, வெளியே போய் வாங்கிட்டு வருவேன் என்றாங்க அவங்க மனைவி. அப்போது சுவாமி, என்னம்மா மடியில் குழந்தையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடின மாதிரி இருக்கு, உங்க வீட்டில் பசு இருக்குதானே, அப்போது ஏன் வெளியே போறீங்க என்றார். அந்த அம்மா, சுவாமி, இந்த பசு ஒரு முறை கூட இன்னும் கன்றை ஈன்றவில்லை என்றாங்க. சுவாமி பசு அருகில் போய், காயத்ரி அம்மா என்று அதோட முதுகை தடவிக்கொண்டே, இந்த பிராமணர் நல்லவர், ஆனால் ஏழை, நீ அவருக்கு பால் தர வேண்டும் என்றார். பிறகு அவங்களை பால் கரைக்க சொன்னார். நீங்க பால் கரைத்து ரொட்டை செய்து வையுங்கள், நான் மாலை வருவேன் என்றார் சுவாமி. பால் வந்தது, காய்ச்சி ரொட்டி செய்து வைத்தாங்க. மாலை சுவாமி வந்து பால் ரொட்டியை சாப்பிட்டு சென்றார். இங்கு பணமா வறுமையா? அன்பு. பணம் இல்லை, வறுமை இல்லை, அன்பு. சங்கல்பம். சங்கல்பத்தின் முன்னாடி பணம் வறுமை இருக்காது. எவ்வளோ பக்தியுடன் கூப்பிட்டாரோ, நம்ம வீட்டுக்கு வந்தால் நன்றாக இருக்குமே என்று கூப்பிட்ட பிறகு நன்றாக உணவு தர முடியலையே என்று கஷ்டப்பட்டார். சுவாமி அந்த அன்பை கவனித்தார். மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனர் வீட்டிற்கு போகவில்லை, விதுரன் வீட்டிற்கு போனார். மங்கள்வாடாவில் சுவாமி ஒரு முறை அழுக்காக இருக்கின்ற இடத்தில் சுத்தும் போது நிறைய முள் இருக்கின்ற இடத்தில் தூங்கிட்டு இருந்தார். அங்க அசுத்தமா இருக்கு, முள் இருக்கு என்ற எண்ணமே இல்லாம ஆனந்தமா இருந்தாரு. அந்த வழியா பசப்ப தேலி என்றவர் போகும்போது சுவாமி, இவர் மகானா, சித்த புருஷனா, பைத்தியக்காரரா என்று நினைத்துக் கொண்டே வணங்கினார். உடனே சுவாமி அவரை பார்த்து, நான் யாரா இருந்தால் உனக்கு என்ன என்றார். உடனே சுவாமி சேவைக்கு தன்னை அந்த பசவப்ப தேலி அர்ப்பணித்தார். ஏன்னா மனதில் இருக்கின்ற பாவனை சொல்லிட்டார் இல்லையா, அதுக்காக. பசப்பதோ ஏழை குடும்பம். சுவாமிக்கு எப்போது தன்னை அர்ப்பணித்தாரோ சுவாமி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு. கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கிற அவர் வேலைக்கு போலன்னா குடும்பத்தினர் எப்படி சாப்பிட முடியும்? வேலைக்கு போனால் 5 விரல் வாய்க்குள்ள போகும். வேலைக்கு போகாமல் சுவாமி பின்னாடி சுத்திட்டு இருந்தால் வீட்டில் இருக்கின்ற மனைவி குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு சுவாமி ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருந்தாரு. சுவாமி ரொம்ப ஸ்பீடா நடப்பாராம். அந்த பசப்ப தேலியும் சுவாமி பின்னாடியே ஓடினாரு. 2 பேரும் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள போனாங்க. அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள சுவாமிகளின் துணை அவருக்கு தைரியத்தை தந்ததாம். காட்டுக்குள்ள போன பிறகு அங்கு வெள்ளை பாம்புகள், கருப்பு பாம்புகள் நிறைய இருந்ததாம். அவருக்கு பாம்புகளை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? பயம். சுவாமியோட பாதங்களை கட்டியா பிடித்தாரா. அப்போது சுவாமி, அடே, இங்கு பாம்புகள் இருக்கு, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுத்துக்கோ என்றார். இங்க பாம்பு பார்த்தாலே பயம், இதுல எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுத்துக்கோன்னா எப்படி இருக்கும்? பாம்புகள் பார்த்து சுவாமியோட பாதங்களை கட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு. அது கேட்ட உடனே அவருக்கு பயம். அப்புறம் சுவாமி சொன்னாரா, இந்த வாய்ப்பு மறுபடியும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு. அது சொன்ன உடனே ஒரு சைடுல பயம் இருந்தாலும் சுவாமியை நம்பினார். அவர் பேச்சை நாம் மீறக்கூடாது. எப்படியோ சுவாமி வார்த்தைக்கு தைரியத்தை வர வச்சு 4 அடி பாம்பை பிடித்து அவர்கிட்ட இருக்கின்ற துணியில் கட்டியா கட்டி தோல் மேல் போட்டுக்கிட்டார். எது நடந்தாலும் சுவாமி இருக்கார் என்ற தைரியத்துடன். அதுதான் விசுவாசம். தோல் மேல் போட்ட பிறகு வீட்டிற்கு புறப்பட்டாங்க. சுவாமி வீட்டிற்கு போன பிறகு திறந்து பார், வழியில் பார்க்க கூடாது என்றார்.
சரி என்று வீட்டிற்கு போனார். திறந்து பார்த்தால் ஒரு பெரிய தங்க கட்டி. இதுவே பாபா திருவிளையாடலில் ஒரு பிராமணருக்கு அசைவம் தந்தால் கைவிட்டுட்டார். அதுவே இந்த பசப்பத்தேலி அக்கல்கோட்டை சுவாமி தந்ததை கை விடவில்லை. அவ்வளவு ஈஸி கிடையாது பக்தர்கள் ஆவதற்கு. நாம் பக்தர்கள் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்பறதில்லை. நான் பாராயணம் செய்தேன், பிரதட்சணம் செய்தேன், துணில தேங்காய் போட்டேன், நான் லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன், விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்க்காம படிப்பேன், பாபா திருவிளையாடலில் எது கேட்டாலும் சொல்லிவிடுவேன் என்போம். டெஸ்ட் வைத்தால் தானே தெரியும் நம் பக்தி எவ்வளவு இருக்கும் என்று. ஒரு முறை சுவாமி நல்ல வெயில் காலம், பாபாஜி பட் வீட்டிற்கு போய் குளிர்ந்த தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். வீட்டில் ஒரு குடம் தண்ணீர் இருக்கு, அதுவும் சூடாக இருக்கு. வீட்டின் பின்னால் இருக்கின்ற கிணறு வறண்டு விட்டது. சுவாமி தண்ணீர் கேட்டால் தர முடியாத நிலையில நாங்க இருக்கின்றோமே என்று அழுதுட்டே பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணீர் வாங்கிட்டு வரலாம் என்று கிளம்பினாங்க. சுவாமி சத்தமா சிரித்து கொண்டே, உன்னோட கிணறில் தேவையான தண்ணீர் இருக்கு, எதற்காக இன்னொரு வீட்டிற்கு போறது என்று கேட்டார். தண்ணீர் இல்லை சுவாமி என்றாங்க. வாங்க நான் காட்டுறேன் என்றார் சுவாமி. கிணறு அருகில் போய் சிறுவன் போல் அவங்க பார்க்கும்போது சிறுநீர் கழித்தார். உடனே அனைவரும் பார்க்கும்போது கிணற்றில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் வந்தது. தண்ணீர் வந்து நிரம்பியது. இப்பவும் பக்தர்கள் அந்த கிணறை தரிசித்து வருவார்கள். மங்கள்வேடா அருகில் இருக்கின்ற காட்டில் ஒரு சாஹேப் பிக்ஷை எடுத்துக்கிட்டு இருந்தார். சுவாமிக்கு மட்டும் அவர் பக்தியோடு சேவை செய்து சிலும் தந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் சுவாமி அவர் தலைமேல் கை வைத்தார். உடனே பிரம்ம ஞானம் கிடைத்தது. அவர் பைத்தியக்காரன் போல் கத்திட்டே இருக்காரு, கற்கள் போட்டுட்டே இருந்தாரு. அந்த கற்கள் யார் மேலையும் விழாது. ஒருவேளை விழுந்தால் அவங்க கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிடும். இங்கு சாஹிப் என்ற முஸ்லிம், வேற மதம், ஆனாலும் சுவாமிக்கு சிலும் தந்துட்டு இருந்தார். அதற்கு பிரசன்னமாகி தலைமேல் கை வைத்தார். வைத்தவுடனே பிரம்ம ஞானம் கிடைத்தது. பிரம்ம ஞானம் என்றால் என்ன? முழுவதும் ஒரே தன்மை என்ற பாவனை. அதை அனுபூதி பெற்றார். அனுபூதி பெற்ற பிறகு இது நல்லது கெட்டது என்பது இருக்காது. அவங்க பேசினால் பைத்தியக்காரங்க மாதிரி தோன்றும் நமக்கு. அதுவே ராமகிருஷ்ண பரமஹம்சா காளிகாதேவி பிரசன்னமாகலைன்னா கீழே விழுந்து உருளி அழுவாரா. அனைவரும் பைத்தியக்காரன் என்றாங்க. ஒருத்தர் வந்து உன் போல் எனக்கு எப்போ பைத்தியம் பிடிக்கும் என்று கேட்டார். ஏன்னா அவரோட உண்மையான நிலை தெரியும். அதனால் அப்படின்னா எந்த அளவுக்கு தவிக்கிறார் கடவுளுக்காக. அதுபோல் இருந்தாதான் கடவுள் பிரசன்னமாவார். சிறுவனுக்கு அவர் கேட்ட பொருள் தரவில்லை என்றால் கீழே விழுந்து ஊரில்லி அடம் பிடிப்பார் இல்லைங்களா? அப்படின்னா அந்த பொருளுக்காக எப்படி தவிக்கிறாரோ கடவுளுக்காக நீ அவ்வளோ தவித்தால் உனக்கு கடவுள் பிரசன்னமாவார். இங்கு சாஹிப்க்கு அது போன்ற அனுபூதி கிடைத்தது. இன்னைக்கு நாம் அக்கல்கோட்டை சுவாமி சரித்திரத்தில் அறிந்து கொள்ள விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, தகுதி இருந்தால் கடவுளின் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். திடமான விசுவாசம் இருந்தால் கடவுளின் அனுகிரகம் எல்லா நேரமும் இருக்கும். பசப்பத்தேலி போல் இத்தனை நல்ல விஷயங்களை இந்த சத்சங்கம் மூலமா நமக்கு கூறிய அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். சத்குரு ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.